உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்காக நிறைய நட்சத்திர பழங்கள் பார்த்துக்கிட்டே வரும். நீங்களும் ரொம்ப ஈகராக இன்ட்ரெஸ்டாக நிறைய கமெண்ட்லாம் போட்டு ஆமாம் ஆமான்லாம் போடுறீங்க. சில பேர் வந்து உங்களுடைய சொந்த அனுபவத்தில் அப்படி பயங்கரமாக பறைசாற்றுறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைவாவோடு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, எல்லாம் முடிச்சாச்சு. 27வது கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய அறிவால் மற்றவர்களை அதிசயிக்க வைக்கக்கூடிய, நான் எப்பயுமே அப்படிதான் சொல்லுவேன், அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் என்னன்னா அது ரேவதி தான். குரு வீட்டில் இருக்கக்கூடிய புதன், குருவே அறிவு, புதன் சொல்லவே வேண்டாம். அப்போ அறிவால் தானே அடுத்தவங்களை வந்து அப்படி அடைக்க போறீங்க. ஸோ அதிமேதாவியா இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் ஆகஸ்ட் மாதம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போகிறது என்று பார்த்தோமே. ஆனால் முதல்ல நட்சத்திரநாதன் 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வக்கரமா இருக்காரு. ஸோ அதை வந்து ஒரு புள்ளி வச்சுக்கணும். கிளியர். ஸோ இந்த 11ஆம் தேதி வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பேருக்கு ஹெல்த் வைஸ் சில உபாதைகள் வரலாம். அப்படி இல்லை என்றால் சில டாக்குமெண்ட் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு, இல்லை வந்து ஜெராக்ஸ் கடையில் டாக்குமெண்ட்டை விட்டு வந்தேன், ஆதார் கார்டை விட்டு வந்தேன், பேன் கார்டை விட்டு வந்தேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன் அப்படின்னு போய் திரும்ப இன்னொரு தடவை போய் எடுத்துகிட்டு வருது, பர்ஸ் எங்கேயாவது வச்சுட்டு வருதுன்ற மாதிரி சின்ன சின்ன லீலைகள்லாம் நடக்கலாம். இதெல்லாம் புதன் பண்ணுவார். ஓகே. ராசிநாதன் நட்சத்திரநாதன் வீட்டில் அமர்ந்திருத்தல் அப்படின்றதே சூப்பர். அதனால தான் நான் சொன்னேன், பெருசாக ஏழரெல்லாம் ஒன்றும் இந்த தடவை மீனராசிக்காரங்களை பண்ண போகிறது இல்லை, கவலைப்பட்டுக்காதீங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறதுக்கான விஷயமே இதுதான். ஸோ நிறையா எடுக்கும்போது சொன்னேன், அதிபுத்திசாலியாக இருக்க போகிறீங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வேறு யாருக்கெல்லாம் இருக்கோ இல்லையோ, எனக்கு படிக்கிற குழந்தைங்க, ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைங்க இந்த தடவை அப்படியே புத்திசாலியாக இருக்க போகிறீங்க, அதி அற்புதமாக இருக்க போகிறீங்க. நிறைய வித்யாஸ்தானம் மேலோங்க போகிறது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப ஈடுபட போகிறீங்க. அம்மாவெல்லாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ண போகிறீங்க. ஆமாம், எனக்கு அது வேணும் இது வேணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களோட நேட்டரல் ஹாரோஸ்கோப்பில் புதன் இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு படிக்கவே மாட்டேன், 5வது வரைக்கும் நல்லா படிச்சிச்சு, 7வது வரைக்கும் நல்லா படிச்சிச்சு, 9வது வரைக்கும் நல்லா படிச்சிச்சு, இப்போ ரொம்ப மக்கர் பண்ணுதேன்ற மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட சில இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய தருணத்தையும் அது உருவாக்கி கொடுக்கலாம். ஓகே, டன். நிறைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வித்தியாசமான சிந்தனைகள் மேலோங்கும். ஏன்னா கேந்திரத்தில் போய் 2 கிரகம் உட்கார்ந்துருக்கு, 3ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். நிறைய முயற்சிகள் எல்லாமே வீட்டை நோக்கிய முயற்சியாகவே இருக்கும். நிறைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வீடு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு லோன் அடைச்சிடலாமா, இஎம்ஐ வாங்கினா அதை பார்ட் பேமெண்ட்டாவது பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கணக்கு போட ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பேமெண்ட்டை இந்த தடவை நீங்கள் கட்டுவீங்க. ஒன்றா ஏதாவது நகையை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா நகையை வந்து மீட்டெடுப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு பார்ட் பேமெண்ட்டு வீட்டுக்கு இஎம்ஐ போயிட்டு இருந்தேன்னா வீட்டுக்கு போடுவீங்க. இல்லை வீட்டில் ஏதோ ஒரு சின்ன நகையாவோ, பரிசு பொருளாவோ, வாட்சாவோ, வேலட்டாவோ, ஏதோ ஒரு பொருள் இன்னைக்கு உங்கள் வீட்டை வந்து சேரும். இது எல்லாம் சுக்கிரன் அங்கே இருந்து கொண்டு உங்களை இயக்குவார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வச்ச நகை வந்து மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக பிரபஞ்சம் வழங்கியே தீரும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஓகே, அதுவுமே உங்களுடைய தசாபுதி சம்மந்தப்பட்டு தான் நிகழப்போகிறது. ஆனால் இதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் அனுமானித்துக் கொள்ளலாம். ஓகே. 3வது என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ரொம்ப ஹாப்பியாக இருக்க போறீங்க. ஒரு மாதிரி விடம் மாறலாம், வீடு மாறலாம், மனை மாற்றம், வீடு மாற்றம், இடம் மாற்றத்தெல்லாம் உங்களுடைய செய்கையும் உங்களுடைய சிந்தனையும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. நிறைய பேருக்கு வீடு மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். இல்லை வீட்டில் இருக்கவங்க போய் வேற இடம் மாறுறது, இல்லை நீங்கள் ரேவதி நட்சத்திரக்கார குழந்தையா இருந்தால் அப்பாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இல்லை நீங்கள் ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய அம்மாக்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறது, இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா எங்கேயாவது அண்ணன் வீட்டுக்கு போகிறது, தம்பி வீட்டுக்கு போகிறது, உங்கள் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு எங்கே போகிறது. ஏன்னா 4ஆம் இடம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி அம்மாவை இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி சாப்பிட்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ஏவுன்னு ஏப்ப விடுறது, புளிச்ச ஏப்ப விடுறது, வயிறு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வயிறை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 3ஆம் அதிபதியும் சரி, ராசிநாதனும் சரி, அமர்ந்திருக்கக்கூடிய சாரம் ராகுவின் சாரம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த 1 மாதம். அதுக்கப்புறம் அது ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம், நல்லா தான் இருக்க போகுது. ஸோ 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனம் தேவை. கொஞ்சம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வருது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அசிடிட்டியாக இருக்கிறது, அந்த மாதிரியான இதை கொடுக்கும். அதாவது நாட் ஒன்லி ரேவதியில் உங்களுக்கு பிளானட் இருந்தாலும் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி கொடுக்கும். இல்லை திடீர்னு அதிகமாக பசி எடுக்கிறது, பத்தவே மாட்டேங்குது, ராகுக்கு எவ்வளோ போட்டாலும் பத்தாது, அந்த மாதிரி திடீர்னு நிறைய பசி எடுக்கிறது, நிறைய தாகம் எடுக்கிறது, ஏன்னா நான் சாப்பிட்டுட்டே இருக்கேனே அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறது, இதெல்லாம் இந்த மாதம் வந்து நடக்கும். இதெல்லாம் நடக்குமா மேடம்? கண்டிப்பாக நடக்கும். பிளானட் எல்லா வேலையும் பண்ணும். நீங்கள் நகர்றதுலேருந்து, உட்கார்லேருந்து, நீங்கள் நகம் வெட்டி போகிறதுலேருந்து எல்லாம் அவன் இயக்குகிறான், நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஸோ அந்த வகையில் பார்த்தா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் நிகழ போகிறதுன்னு சொன்னேன். அநேகமாக அது ஒரே கம்பெனிக்குள்ளே நிகழலாம். வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 15, 18 தேதிக்கு அப்புறம் தான் வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குமானா இல்லை. அதனால் இருக்கிற இடத்த அப்படியே ஓட்டிக்கோங்க. நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வேற வேலை கிடைத்தால் மட்டும் உங்கள் வேலையை விடுங்க. இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அவ்வளோ சூப்பராக இல்லை. வேலையை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஏன்னா சுக்கிரன் சும்மா இல்லை. அந்த உட்காந்து புதனோடு சேரும்போது 20 தேதிக்கு அப்புறம் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். இதில் இவ்வளோ காசு வரும், அதில் இவ்வளோ காசு வரும், மண்டையை போட்டு குழப்பி உங்களை ஏதாவது ஒரு பாதாளக்குள்ளே தள்ளி விட்டுருவான். சனியும் ரெடியாக இருப்பார் அதுக்கு. ராகு ஆமேன் அப்படின்னு வந்து தகாஸ்துப்படுவார். அதனால 12ஆம் இடத்துல வேற ராகு விரயத்தில் உட்காந்துருக்காரு. அதெல்லாம் ஒரு தடவை கணக்கில் வச்சுட்டு வேலையில் மாற்றம் தேவைப்படக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிற வேலையில் நல்ல லாபம் வருமானு பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு, யூஸ்வலாக ரேவதிக்கு இவ்வளோ சொல்லவே வேண்டாம். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எப்பயுமே கால்குலேஷன் மைண்டோட சுற்றிட்டே இருக்கிறது யாருன்னா ரேவதி தான். பேசும்போது கூட அடுத்தவங்கள்ட்ட என்ன ஆதாயம் கிடைக்கும் தான் பேசுவாங்க. இது அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது, பிளானட்டோட வந்து இயக்கம். அப்போ அப்படிப்பட்ட ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை இவ்வளோ எல்லாத்துலேயும் கவனம் பார்த்துட்டு இதில் கோட்டை விட்டோமேன்ற மாதிரி இருந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கும் மயங்கிறாதீங்க. தேவையில்லாத நட்பு வட்டத்திற்குள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். நட்பின் மூலமாக சில இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எழலாம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ இந்த 4 விஷயம் தான் இந்த ஒரு மாத காலம் உங்களை இயக்க ரெடியாக இருக்கிறது. இந்த இடத்தில் கொஞ்சம் அதீத கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே கிடைக்க போகுது. எதுவுமே வந்து மறுக்கப்பட போகிறதே இல்லை. இப்போ கொடுக்காட்டி அடுத்த மாதம் கொடுக்க போகுது, பிளான்ட் நகரம் போது. அதனால் பெருசாக வந்து கவலைப்பட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே. படிக்கிற குழந்தையா இருந்தால் நான் தான் சொன்னேன், சூப்பராக படிக்க போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்காது. மேட்ரிமோனி மூலமாக திருமணம். சுக்கிரன் எல்லாமே மேட்ரிமோனி இண்டிகேட் பண்ணும். சுக்கிரன் ராகு காம்பினேஷன்லாம் மேட்ரிமோனி இண்டிகேட் பண்ணும். ஸோ ராகுடி சாரத்தில் பயணக்கூடிய சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார்னா, நிறைய திருமண தகவல் மையத்தின் மூலமாக, இல்லை உங்கள் வீட்டில் எதுக்காக திருமணம் நடக்கிறது, நிறைய திருமணங்களை போய் நீங்கள் கலந்து கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி இந்த உங்களை இயக்கத்திற்கான வாய்ப்புலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த கொடுப்பனை வருவதற்கான வாய்ப்பு கட்டாயமாக உண்டு. ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயதுக்கு இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நம்ம பேர் சொன்ன அப்படியே பலனா கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 60 வயதை தாண்டி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிந்து எழுதி வச்சுக்கோங்க. 55 வயசு தாண்டினாலே சரிதான். ஏதாவது ஒரு நகைக்கடையிலேருந்து நகையை மீட்டு எடுக்க போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ரீபேமெண்ட் பண்ணுன்றதுக்காண்டியாவது ஒரு ஆத்தியாவது போட்டு வைக்க போகிறீங்க, ஏதாவது ஒரு வெள்ளியாவது தங்கமாக கண்டிப்பாக வாங்க போகிறீர்கள். அதன் மூலமாக ஒரு மனமகிழ்ச்சி என்பது வந்தே தீரப்போகிறது. தங்கம் எவ்வளோதான் விற்றாலும் தங்கம் வாங்குவதற்கான அமைப்பு யாருக்கு உண்டு என்றால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் சத்தியமாக உண்டு. புதனோடு சேர்ந்து அந்த பக்கம் சுக்கிரன் இயங்க போகிறார். அதுவும் காலபுருஷனுடைய 4ஆம் வீடு. வாய்ப்புகள் அல்டிமேட்டாக இருக்குது. நான் ஷேர்லாம் கேட்க மாட்டேன், உண்மையாக வாங்கினேன்னு போட்டுறணும். ஓகே, கூல். ஸோ ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நல்லவே எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யார் என்றால், மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லா விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு படாப்பட்டா போயிட்டே இருக்கணும்னா அவன் தான் தேவை. நிறைய முருகனோட எனர்ஜி கனெக்ட் ஆகுது. அதனால பழனிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த மாற்றத்தையும் யோகத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. கண்டிப்பாக வேற எந்த முருகனும் தெரியாது, பழனிமலை முருகன், பழனிமலை பஞ்சாமிர்தம்ன்ற பேர் இந்த தடவை உங்களுக்கு இயங்காம இருக்கவே இருக்காது. இந்த பஞ்சாமிர்தம் பழங்கள் எல்லாமே சுக்கிரன் தான். எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டில் உட்காந்துருக்காரு, அதுக்கப்புறம் உங்க நட்சத்திர நாதனோட உட்கார போறார். ஸோ நிறைய பேருக்கு இந்த பஞ்சாமிர்தம் கனெக்ட் ஆகுது, பஞ்சாமிர்த பேர் வர்றது, இல்லை ஏதோ இந்த பஞ்சாமிர்தம்ன்ற வார்த்தைகள் உங்கள் காதில் கேட்கறது, முருகனோட கனெக்ட் ஆகுது. அதுவும் எஸ்பெஷலி பழனிமலை முருகனோட கனெக்ட் ஆகுதல், அந்த அலங்காரத்தை பார்த்தல், அந்த தரிசனத்தை பார்த்தல், அவனை பார்த்து மகிழ்தல், அவனோட பிரசாதம் கிடைத்தல்ன்ற மாதிரி ரேவதி நட்சத்திரங்க வீட்டில் இருந்தாலுமே சரி, யார் இருந்தாலுமே அந்த வீட்டுக்கே அந்த கொடுப்பனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ சூப்பராக இருக்கிற ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய நேரமாக கட்டாயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே ஆரம்பம்.